இன்னைக்கு நான் செய்யற மெனு பூராவும் நேத்தே செய்ய வேண்டியது. நேற்று ஸ்கூல் காலேஜ்லாம் லீவுன்றனால நேற்று மத்தியானமே ஆரம்பிச்சிட்டாளுங்க மெனு கொடுக்கறதுக்கு. எனக்கு இது வேணும், நோம்பு திறக்க அது வேணும்னு சொல்லிட்டு சரி பிள்ளைங்க கேட்கறாங்களே நானும் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு ரெடி பண்ணலான்னு ப்ரிப்பேர் ஆயிட்டேன். ஒரு 1:30 மணி 2 மணி போல இருக்கும். விட்டு பெட்டு குட்டியான அந்த ஜாரா சைனுக்குலாம் சாப்பாடு வைக்கலாமேன்னு சொல்லிட்டு சாப்பாடை வச்சுட்டு கூப்பிடுறோம் ஜாராவே எப்பவுமே கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்துருவா. நேற்று அவ்வளோ நேரம் கூப்பிட்டும் வரல, வீடு ஃபுல்லாக தேடியும் இல்லை, ஆளே காணும், எஸ்கேப் ஆயிட்டா போல. நாங்களும் எங்க ஃபிளாட்டு பக்கத்து பில்டிங் ஏன் பக்கத்து ஏரியா வரைக்கும் ஃபுல்லா போய் தேடிட்டோம். சாராவை காணவே இல்லை. அதுக்கப்புறம் நோம்பு திறக்கிறதுக்கு செய்யறதுக்கு ஐடியாவும் போயிடுச்சு. அது வேணும் இது வேணும்னு கேட்ட பிள்ளைங்களும் ஒரே அழுதுகிட்டே உட்காந்துருந்தாலுங்க. எனக்குமே மனசு ரொம்ப சங்கடமாகி போச்சு. எப்படியாச்சும் வந்துருவா நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். பிள்ளைங்க அழும்போது கூட நான் ஆறுதல் சொல்லிட்டு இருந்தா அவ எப்படி வந்துருவா, அழுவாதீங்க, அவ எங்கேயும் போக மாட்டா அப்படின்னு. 5 மணிக்கெல்லாம் எப்படியாச்சும் வந்துருவான் துவா செஞ்சுட்டே இருந்தா 5 மணிக்கு வரல. அப்புறம் 6 மணி நோம்பு திறந்ததுக்கு அப்புறம் எப்படியாச்சும் வந்துருவான்னு அப்பவும் வரல. நேரம் ஆக என்னாலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாம நானுமே ஒரு கட்டத்துல உட்காந்து அழுதுட்டேன் பயங்கரமா. ஸ்ட்ரீட்ல டாக்ஸ்லாம் அதிகம்னால எப்படியாச்சும் நைட்டுக்குள்ள கண்டுபிடிச்சி ஆகணும்ன்ற மாதிரி ஒரு ஃபீல்ட்ல இருந்தோம். அப்புறம் 10 மணிக்கு போயிட்டு 12:30 மணி வரைக்கும் ரோட்லயே தான் இருந்தோம். அப்பவுமே பார்க்கவே முடியல. சரி சஹர் பண்ற வரைக்கும் பால்கனில நின்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி வந்துட்டோம். பால்கனில வந்து நின்று பார்த்துட்டு இருந்தோம். பக்கத்து பில்டிங்ல இருந்து அந்த காம்பவுண்ட் சோர்ல ஏறி வந்து உட்காந்தாங்க. நைட் டைம்னு கூட இல்லாம அவளை பார்த்த உடனே எல்லாருமே ஜாரான்னு கத்த ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறமா அவளை போய் தூக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் சாப்பாடு ஃபுட் எல்லாம் கொடுத்த உடனே ரொம்ப பயந்து போய் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி போயிருந்தா. இன்னைக்குதான் அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் தெளிவா இருக்கா. அந்த பிள்ளைய பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இவ்வளவு அலப்பறை பண்ணிட்டு எப்படி உட்காந்துருக்கா பாருங்க.